திடீர் திருப்பம். கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி. விஜய்க்கு விடுதலை, ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆப்பு, திமுகவுக்கு மரண அடி. இந்த விஷயங்கள்லாம் 3 நிமிஷத்துல பேச முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமா சொல்லிடுறேன். நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு விடுதலை இந்த கரூர் வழக்கிலிருந்து. எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. திமுக ஆட்சியில தான் கரூர் சம்பவம் நடந்தது. எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர்ல நம்ம ஜோசப் விஜய் அவருடைய பெயர் இல்லவே இல்லைங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றமானது கேள்வி கேட்டிருக்குது. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, கரூர் வழக்குல சம்பந்தப்பட்டவர் ஜோசப் விஜய் அவரே போய் பாதிப்படைஞ்ச மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கினாருன்னா அப்புறம் நிவாரணத்தை பெற்றவங்க ஜோசப் விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களா அப்படின்னு திமுக போய் மனு தாக்கல் பண்ணுச்சு. உடனடியாக நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர்ல நம்முடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவருடைய பெயரே இல்லையே, அப்புறம் இந்த வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டவர்னு சொல்லிட்டு எப்படி சொல்றீங்க? வழக்கை நீங்க முழுசா படிக்கலையா? உங்க ஆட்சியில் தானே எஃப்ஐஆர் போட்டீங்க. அந்த வழக்கில் அவரு ஒன்லி சாட்சியம் தான். அவர் எங்க சம்பந்தப்பட்டவராக குற்றவாளியா கருதுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பதனால கரூர் வழக்கில் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் விடுதலை ஆயிட்டாரு. இன்னைக்கு திமுக நினைச்சா கூட அந்த வழக்குல ஜோசப் விஜய் அவர்களை சேர்க்க முடியாது. காவல்துறை நினைச்சா கூட நம்ம ஜோசப் விஜய் அவர்களை அதுல சேர்க்க முடியாது. அந்த அளவுக்கு உச்சநீதிமன்றமே இன்னைக்கு அவருக்கும் கரூர் வழக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு என்ன ஆப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அவரு கரூர் வழக்கானது நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த தருணத்துல நம்முடைய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை கட்சியில சேர்க்கும் போது மகாபலிபுரத்துல கரூர் வழக்கு தொடர்பாக திமுக காவல்துறை வைத்து 41 பேரை கொன்று விட்டது அப்படின்னு அவதூறு பரப்புனாரா இல்ல உண்மையை சொன்னாரா நமக்கு தெரியாது. ஆனா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்குது. உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் 3 பேர் இந்த வழக்கை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிபிஐ ஆனது சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தொடர்பாக நம்முடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளியே பேசினது நீதிமன்ற அவமதிப்பு. அதை திமுக வலுவா புடிச்சுக்கிச்சு. அதனால ஆதவ அர்ஜுனா மீது நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வேண்டுமானால் தொடுத்துட்டு போங்க. ஆனால் நம்ம விஜய் அவர்கள் கரூருக்கு போக கூடாதுன்னு சொல்ல முடியாது. கரூர் வழக்கை பற்றி முதலமைச்சர் பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அந்த அரசியல் பிரச்சனைய நீதிமன்றத்தில் கொண்டு வந்து இந்த நீதிமன்றத்தை அரசியல் சண்டை எடுக்கின்ற களமாக மாற்றிடாதீங்க. அவரு கரூர் தொடர்பாக பொது வெளியில பேசினார்னா நீங்களும் விஜய் அவர்களுக்கு கரூர் தொடர்பாக பொது வெளியிலேயே நீங்க தர்மடி கொடுங்க. ஆனா அதுக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு திமுகவுக்கு மரண அடி கொடுத்து இப்போ முதல்வர் கரூர் போறதுக்கு தடை விதிக்கணும், கரூரை பற்றி பேசக்கூடாது என்று திமுக சொல்லிச்சு. அது இரண்டுக்கும் தடை விதிக்க முடியாது. பேச்சுரிமையை உறுதிப்படுத்தத்தான் உச்சநீதிமன்றத்துடைய கடமை. ஆனா பேசவே கூடாதுன்னு வழக்கு போட்டீங்க. நியாயமா இது? அதனால இந்த வழக்கை நீங்க திரும்ப பெறுகின்றீர்களா இல்ல நாங்களே தள்ளுபடி பண்ணிட்டோமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடின திமுகவுக்கு மரண அடி மூக்குடைந்து வெளியேறிச்சு. ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்கள் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பாக வெளியில பேசினால அவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க போறாரு. அது மட்டும் இல்ல, ஆதவ அர்ஜுனா கிட்ட ஆதாரம் இருக்கிற மாதிரி காவல்துறை வச்சு திமுக 41 பேரை கொன்னுட்டு சொன்னாங்கல்ல, அதுவும் ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக திரும்பி இருக்குது. அதனால்தான் உச்ச நீதிமன்றத்தில் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆப்பு, முதலமைச்சருக்கு விடுதலை, திமுகவுக்கு மரண அடி என்று சொன்னேன்.